4.1ல எக்ஸாம்பிள் இப்போ என்ன கேட்குறாங்க, நீங்கள் அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். சில்ட்ரன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, சில்ட்ரனும் அப்புறம் பென்சிலும் கொடுத்துருக்காங்க. கொஷின் படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2 விஷயமா கொடுத்துருப்பாங்க. சில்ட்ரனு பென்சில் கொடுத்துருக்காங்க. 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சிலை ஷேர் பண்ணுறாங்க. 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சிலை ஷேர் பண்ணுறாங்க. அப்புறம் தென் ஹவு மெனி பென்சில்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் 18 சில்ட்ரன்ஸ். 6 பேருக்கு 24 பென்சிலை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா 18 பேருக்கு 18 சில்ட்ரன்ஸுக்கு எத்தனை பென்சிலை ஷேர் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இந்த கோடு போட்டுக்கிட்டு ஈக்குவல் டு போட்டுங்க. அவ்வளோதான் வேலையே. ஓகேங்களா? முதல்ல 2 விஷயம் கொடுத்துருப்பாங்க. பென்சில், சில்ட்ரன் அந்த மாதிரி 2 விஷயமாக கொடுத்துருப்பாங்க. அந்த 2 விஷயம் மேலே எழுதிங்க. அதுக்கப்புறம் கீழே 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சிலு, 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சிலு, 18 சில்ட்ரனுக்கு எத்தனை பென்சில்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா படிக்கணும் கூட அவசியம் இல்லை. சரிங்களா? நம்ம விஷயத்தை மட்டும் அதனாலே போதுமானது. இப்போ எக்ஸ் இங்கே கொண்டு போங்க, அப்புறம் 89 கொண்டு போயிடுங்க. ஏன்னா எக்ஸ் எனக்கு வேணும் இல்லையா? அப்போ 89 இல்லைனா அப்படி கேன்சல் பண்ணிங்க. கேன்சல் பண்ணால் எவ்வளோ? 3 6 ஆர் 18 இல்லையா? அப்போ 3. இப்போது என்ன ஆகுது பாருங்கள், 1/3 ஈக்குவல் டு 24/xன்னு இருக்குது. எனக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா? எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. மேலே கொண்டு போயிடுங்க எக்ஸு. இந்த பக்கம் நான் இந்த 3யை கொண்டு போயிடுங்க. 24 × 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 24 × 3 7 3 4 are 2 1 6 2 3 are 6 7 72. அப்போ 18 பேருக்கு பசங்களுக்கு 72 பென்சில் தேவைப்படுது. ஓகேங்களா?